தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு போவார். இந்த அர்த்தாஷ்டம சனினாலே படிக்க முடியாது. பேப்பரை படிச்சிங்கன்னா பயமுறுத்துவாங்க. வீடியோவை பார்த்தாலே ஏன்டா இந்த வீடியோவை பார்த்தோம்னு இருக்கும். அப்படித்தான் இப்போ போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். எல்லாம் போச்சு. 100 வருஷங்களுக்கு அப்புறம் கஷ்டப்பட போகிறேன். 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படித்தான் வருது. அப்படிலாம் இந்த 4ஆம் இடத்து சனி எதுவும் செஞ்சிடாதுங்க. பெரிய கஷ்டங்கள்லாம் தனுசு ராசி கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தான் வந்து அவர் உட்கார்றார். இதே 4ஆம் இடத்து சனியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்த வீட்டில் இருந்து கொடுத்த பிரச்சனைகளை அவர் 4ஆம் இடத்து சனி அங்கே கொடுக்க மாட்டாருங்க. உண்மையிலேயே அப்படி ஒன்று 3ஆம் இடத்துலையும் அவர் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு அள்ளி கொடுத்தல. 7 சனியில் கெடுத்தார். 2017, 18, 19, 20 அவர் 4 வருஷம் பிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த கொடுத்ததுல திருப்பியும் கொடுத்துட்டு போகலை. 3ஆம் இடத்துலையும் அவர் நல்லது செய்யலை. 4ஆம் இடத்துல அவர் கெடுக்க மாட்டார் என்பது தான் உண்மை. 4ஆம் பாவகத்தில் என்ன நடக்கும்? வயதான அம்மாவை கொண்டவர்கள், தாயார் விஷயம், அம்மா கருத்துக்கு மாறாக நடக்கக்கூடிய அமைப்பு, அம்மாவை பிரியக்கூடிய அமைப்பு, அம்மாவை இழக்கக்கூடிய அமைப்பு, இதை வந்து வயதிற்கேற்றாற் போல அந்த 4ஆம் இடத்தை தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல பொருத்தி கொள்ள வேண்டும். பெரிய சோதனைகள் இருக்காது. நிச்சயமாக 60 மார்க் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சனியின் பார்வைக்கும் கொஞ்சம் பலன் தான். 6ஆம் இடத்துல கடன். இப்போ ஏற்கனவே 8 மாசமா நீங்கள் நல்லா இல்லையே. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் கடந்த 8 மாதங்களாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கடனோ நோயோ எதிர்ப்போ ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருந்தே தீருது வயசுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் படிப்படியாக நீர்த்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாயை பிரிய போகிறீர்கள். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்கள் நன்றாக இருக்கும். தொழில் அமைப்புகளில் கூட 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் கூட குருவின் வீட்டிலிருந்து பார்க்கிற தனாதிபதியாக இருந்து பார்ப்பதால் அவர் தானே காசை கொடுக்கணும். 2ஆம் வீட்டுக்கு அவர் தானே அதிபதி. 10ஆம் வீட்டை பார்க்கின்ற அமைப்பினால காசு பணங்கள்லாம் தொழில் ரீதியாக வரும். என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு மாதிரியான அலைச்சல். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாது. வண்டியிலே கார்லேயே பைக்கிலேயே வச்சிருப்பீங்க. சாப்பாடு எடுத்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் உண்மையான உழைப்பை கொடுக்க வேண்டிய தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். பெரிய அளவில் அர்த்தாஷ்டம சனியில் சோதனைகள் வராது. சரி, இவ்வளவும் கரெக்ட். ஏதாவது பிரச்சனை வருமா? வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகன அமைப்புகளில் நிறைய விரயங்கள் வரும். வீடு கட்டுறதுல என்ன பிரச்சனை வரும்? பில்டர்கிட்ட காசை கொடுத்துருவீங்க, அவன் வீட்டை கொடுக்க மாட்டான். கட்டுறேன்ட்டு இந்த 2.5 வருஷமும் உங்களை போட்டு இழுத்துக்கிட்டு 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பார். ஆக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, நல்ல கான்ட்ராக்டரை வைங்க, நல்ல கொத்தனாரை வைங்க. திருட்டு போகும் எல்லாம். நம்பி யாரையும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல எதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த இடங்கள்ல காசு பணத்தை அவர் பறிப்பார். வீடு கட்டுவது இன்றைக்கு தேவை, அத்தியாவசியமாக போயிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வீடாவது நம்ம கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான வீடு கட்டக்கூடிய கனவு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் விரைய சோதனைகளை அவர் செய்வார். வாகன விஷயங்களில் அதீதமான செலவுகளை வைப்பார். பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கலாம்னா முடியவே முடியாது. புது வண்டி டேமேஜாக இருக்கும், புது வண்டி செலவு வைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள், அம்மாவோடு கருத்து வேற்றுமைகள், சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய இதுகள், யாரையும் நம்பி வீடு விஷயத்தை விட்டுறாதீங்க. சிறிய, அதாவது ஒரு வீட்டுக்கு மாறுறோம், லீஸுக்கு மாறுறோம்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் குடுத்தனக்காரருக்கு சண்டை, அல்லது நான் வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறேன், அவன் காலி பண்ண மாட்டேன்றான். இந்த மாதிரியான வீடு வாகன விஷயங்கள் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையும். 15 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கவனங்கள் கொஞ்சம் நெட்டு இப்படி போகும். கல்வியில் கொஞ்சம் கவனங்கள் குறையக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக அமைப்புகளில் கொஞ்சம் கோளாறுகள் வரும். சுக அமைப்புகளில் செலவுகள்னா நீங்கள் என்னென்ன பழக்க வழக்கத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க? 1000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு 700 ரூபா பழக்க வழக்கங்களுக்கு செலவு பண்ணி, இல்லை 1000 ரூபாயும் செலவு பண்ணிட்டு வீட்டில் வந்து ஓசிச்சோறு சாப்பிட சொல்லும். தினக்கூலிக்காரர்களுக்கு சொல்கிறேன். ஏதேனும் ஒரு நிலையில் நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய மனதிற்காக செலவுகள் வைக்கக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக மற்றவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ள பொருளாதார அமைப்புகளில் ஏதேனும் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு, தொழிலில் வந்து வேலைக்காரர்கள் திருடக்கூடிய அமைப்புகள் இப்போ தான் வரும். வியாபார பெருமக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலே, சனி என்பவன் வேலைக்காரன். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த சனி என்பது வேலைக்காரர்களை நம்பி, உடையவன் இல்லா இருக்கை பால் என்பது நம்முடைய மூத்தவர்கள் சொன்ன ஒரு பழமொழி. இந்த பழமொழியில வேலைக்காரர்கள் யாராவது நம்பி கொடுத்துட்டு போற அமைப்புல உங்களை கண்டிப்பா மொங்காம் போடுவாங்க. வீட்டில் இருக்கிற வேலைக்காரரும் சரி, கடையில் இருக்கிற வேலைக்காரரும் சரி, ஏதேனும் ஒரு விதத்துல உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். ஆகவே இது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துல அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தினால உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் மூலமாக சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக உண்டு. யாரையும் நம்பாதீங்க.
நீங்களே உட்காந்து நீங்களே பார்த்து நீங்களே கணக்கு வழக்கு ஒருத்தட்ட அப்படி கொடுத்து விட்டேன், அப்படி கொடுத்து விட்டேன், இப்படி கொடுத்து விட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. நகருகின்ற இயங்குகின்ற விஷயங்கள்ல சில பல சோதனைகளை அவர் கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தெரியாதவர்களுக்கு கடல் கடந்து பொருட்களை அனுப்பும்போது ஷூரிட்டி இல்லாம கையில பணம் வாங்காம எதையும் செய்யாதீங்க. யாரையும் நம்பி லேவாதேவி பண்ண வேண்டிய அமைப்புகள் இல்லை. மற்றபடி பெரிய சோகங்கள்லாம் வராதுங்க. திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், நல்ல திருமணமே நடக்கும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், 2வது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் இப்படி ஆகி போச்சுங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. செகண்ட் மேரேஜ் நல்ல விதமாக இருக்கும். சொந்த வாழ்க்கை அமைப்புகளில், சொந்த உறவுகளில், அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, அம்மாவை தவிர்த்து மற்ற உறவுகள் எல்லாவற்றிலுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அர்த்தமுள்ள பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சனியாகவே அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி